ஆசீர்வதிக்கும் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாரே. துதி ஸ்தோத்திரம் இயேசுநாதா, துதி உமக்கே என்றுமே. இன்று ஒரு வசனம். விவாகம் பண்ணினவன் தன் மனைவிக்கு எப்படி பிரியமாய் இருக்கலாம் என்று உலகத்துக்கு உரியவைகளுக்காக கவலைப்படுகிறான். 1 கொரிந்தியர் 7:33. அன்புக்குரியவர்களே, ஆதாமின் விலா எலும்பிலிருந்து கடவுள் ஏவாளை உருவாக்கினார். அவர்கள் நண்பர்களாக இசைந்து இணைந்து வாழ வேண்டும் என்பதே இதன் கருத்து. மனைவியானவள் கணவனின் தோழி. இருவரும் நேரம் செலவழித்து ஒருவரோடு ஒருவர் பேச வேண்டும். இவ்வித நேரங்களில் பரஸ்பர புரிந்து கொள்ளுதல் ஏற்படுகிறது. இதனால் கருத்து வேறுபாடுகள் மறைகின்றன. நண்பர்கள் ஒருவரை ஒருவர் நேசிப்பது குறைவுகள் இல்லாததினால் அல்ல, அன்பு அனைத்து பாவங்களையும் மூடும். எப்போதும் குற்றம் பார்த்து கொண்டிருக்கும் தம்பதியர் அன்பின் இலக்கணத்தையே மறந்து விடுகின்றனர். அன்பு சொற்களிலும் செயல்களிலும் வெளிப்படுத்தப்பட வேண்டும். கடவுள் உலகையே நேசித்ததால் தன் மகனை தந்தார். கிறிஸ்து திருச்சபையை நேசித்ததால் தம்மைத்தாமே அதற்காக கொடுத்தார். உங்கள் அன்பை உங்கள் வாழ்க்கை துணைவியிடம் சொல்லாலும் செயலாலும் வெளிப்படுத்துங்கள். வாழ்க்கை துணைக்கு வெகுமதிகளை கொடுத்து உங்கள் அன்பை கூறுங்கள். கணவன் மனைவியின் புனித அன்பை விளக்குவதே உன்னத பாட்டு புஸ்தகத்தின் முக்கிய நோக்கம். அடிக்கடி தனியாகவும் சுயந்தும் கணவனும் மனைவியும் இப்புத்தகத்தை வாசித்தால் அவர்களுக்குள் அன்பு எப்போதும் மலர்ந்து காணப்படும். முதலாவது கடவுள், இரண்டாவது குடும்பம், மூன்றாவது தான் வேலை. இதுவே வேத ஒழுங்கு. கணவன் தன் தந்தையையும் தாயையும் விட்டு மனைவியோட ஒன்றித்து இருக்க வேண்டும். மனைவியும் தன் பிறந்த வீட்டை விட புகுந்த வீட்டை முக்கியமாய் இருக்க வேண்டும். நாம் ஜெபிப்போம். எங்கள் கண்மலையும் மீட்பருமாகிய கர்த்தாவே, ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த நாளுக்காய், இந்த நாளின் வசனத்துக்காய் நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, கணவன் மனைவி ஒருவரில் ஒருவர் அன்பு கொண்டு தேவ நாமத்தை மகிமைப்படுத்துகிறவர்களாக வாழ வழி நடத்துங்க. ஆண்டவரே, நாங்கள் நீர் எங்களுக்கு தந்திருக்கும் உலக வாழ்க்கையில் உம்மை மகிமைப்படுத்தி உமக்கு பிரியமானதை செய்து நித்திய ஜீவனை பெற்றவர்களாக உமது சந்நிதியில் காணப்படத்தக்கதான கிருபை தந்தருளுங்க. ஆண்டவரே, உங்க அன்பு பிள்ளைகள் அனைவரும் தேவ அன்பிலே பலப்படவும் அன்பை வெளிப்படுத்தி நன்மை செய்து வாழ வழி நடத்துங்க. ஆண்டவரே, குடும்பங்களில் தேவ சமாதானம் நிறைவாய் பெருகவும் கணவன் மனைவி ஒருவரில் ஒருவர் அன்பு கூற மன்னித்து சமாதானமான பிள்ளைகளுக்கு முன்மாதிரியான வாழ்க்கை வாழ இரக்கம் செய்யுங்க. ஆண்டவரே, நெடுநாளாய் வியாதியோடு பலவீனத்தோடு கடன் பிரச்சனைகளோடு பலவித குடும்ப பிரச்சனைகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் ஒவ்வொருவருக்கும் உங்க ஆரோக்கியம், சுகம், ஆறுதல், ஆசீர்வாதம் வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். எங்கள் தேசம் ஆசீர்வதிக்கப்படவும் மக்கள் இரட்சகரை அறிவில் வளரவும் நடைபெற இருக்கும் பாராளுமன்ற தேர்தலில் வெற்றி பெறுவதற்கு ஆளுங்கட்சியினர் செய்யும் அனைத்து தந்திரம் மந்திரங்களும் செயலற்று போகவும் தேர்தல் ஆணையம் சுயமாய் நேர்மையாய் செயல்படவும் ஓசூரில் வேலை இழந்த தொழிலாளர்களுக்கு மீண்டும் வேலை கிடைக்கவும் மூடப்பட்ட தொழில் நிறுவனங்கள் மீண்டும் துவங்கப்படவும் மத்திய மாநில அரசுகள் தக்கல் நடவடிக்கை மேற்கொள்ள தேவரீர் கிரியை நடப்பிக்க வேண்டுமாயும் சீனா, பிலிப்பைன்ஸ், நெதர்லாந்து, அமெரிக்கா, இங்கிலாந்து நாடுகளில் கக்குவான் இருமலினால் பாதிக்கப்பட்ட அனைவரையும் தேவன் சுகமாக்கும்படியாகவும் தெற்கு ஆசிய நாடுகளில் வெயிலின் அகோர தாக்கத்தில் இருந்து மக்களை தேவன் பாதுகாக்கும்படியாகவும் ஜெபிக்கிறோம். எங்கள் விண்ணப்பத்தை அங்கீகரித்ததற்காக நன்றி சொல்லுகிறோம். துதி கனமகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமென்.